அதிமுக அலுவலகத்தை உடைத்து ஆவணங்களை எடுத்துச் சென்றதே தாங்கள்தான் என ஒப்புக்கொண்டுள்ள ஓபிஎஸ் ஆதரவாளர் பெங்களூரு புகழேந்தி எடப்பாடி பழனிசாமியிடம் காவல்துறை போல் அமித்ஷா விசாரணை நடத்தியுள்ளதாகவும் சீமானை விட குறைவாக வாக்குகளை பெற்று பழனிசாமி 4வது இடத்துக்கு செல்வார் எனவும் கடிந்துரைத்துள்ளார். அந்த ஆபீஸை போய் ஆபீஸில் நுழையும் பொழுது நானும் இருந்தேன். என்னையும் அதில் அக்யூஸ்ட் பண்ணியிருக்காங்க. இந்த கவர்மெண்ட் கவலை இல்லை, பரவாயில்ல, ஒன்றும் தொந்தரவு இல்லை. ஆனால் இப்போ நான் சொல்கிறேன் உங்களுக்கு, அவருடைய அலுவலகம், அவர்தான் ஒருங்கிணைப்பாளர். அதை பூட்டுற அதிகாரத்தை உங்களுக்கு யார் கொடுத்தா? பூட்டி ஏன் எடுத்துகிட்டு போனீங்க? அதனால தான் டோரை உடைச்சோம். நானே சொல்கிறேன், இந்த மெயின் டோரை உடைச்சி அவர் டோரை மாத்திரம் உடைச்சே உள்ளே போனவே தவிர வேறு எந்த தவறும் அங்கே நடக்கலை. டாக்குமெண்ட்ஸ் அதை எடுத்தோம், அது தேவையில்லைன்னு திருப்பி கொடுத்தாச்சு. நேற்று வாயிலிருந்து உண்மை வந்துருச்சு. ஆட்சிக்கு வரவில்லை என்றாலும் பரவாயில்லை, நான் தன்மானத்தை விட்டு கொடுக்க மாட்டேன்னு. அங்கே டெல்லிக்கு போனால் அடிக்கிறாங்களோ என்னவோ தெரியாது. நேற்று போலீஸ் என்கொயரி மாதிரி நடந்திருக்கிறார் நைட் 8 மணிக்கு. நீங்கள் பொறுத்திருந்து பாருங்கள். பழனிசாமிக்கு 4வது இடம். சீமானோடு பயங்கர மோதல் வரும். வாக்குகளை அதிகமாக சீமான் பெறுவார். 4வது இடத்திற்கு பழனிசாமி போவார் என்பதை நான் மாத்திரமல்ல, முன்னாள் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர் அண்ணாமலையும் சொல்லியிருக்கிறார்.